எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு ஸ்பைன்ல சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்களா? உங்க ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பிவிடுங்க. நான் பார்த்துட்டு ஆபரேஷன் பண்ணலாமா வேணாமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். முடிஞ்ச அளவு உங்களை ஆபரேஷன் இல்லாம கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ. ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல், மதுரை. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு சசிகுமார். வயசு 48 தான் ஆகுது. வேலூர்காரர். கொத்தனார் வேலை பார்க்குறாரு. கொத்தனார் வேலைனா எந்த மாதிரி வேலை பார்க்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேசன் ஒர்க், குனிஞ்சு நிமிந்து ரொம்ப நேரம் நின்று நிறைய வெயிட் தூக்கி இந்த மாதிரி நிறைய கஷ்டமான வேலை, உடல் உழைப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அவருக்கு கடந்த 3 வருஷமாவே சிவியரா பேக் பெயின், இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுது, காலில் மதமதப்பு எரிச்சல் வர ஆரம்பிக்குது. நிறைய இடங்கள்ல அவருக்கு ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. அவருக்கு 11 நாள்ல கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாரு. எந்த அளவுக்குன்னா அவரோட கால் பாத மதமதப்பு சுத்தமா சரியாயிடுச்சு, கால்ல இருந்த எரிச்சல் சரியாயிடுச்சு, இடுப்புல இருந்து காலுக்கு பரவன வலி சரியாயிடுச்சு. ரெகுலரா நாங்க கொடுக்கிற பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் எங்களோட புரோட்டோகாலோட சேர்த்து இவருக்கு ஸ்பெசிபிக்கா ரோபோஸ்பைன் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட் நாங்க வச்சிருக்கோம். ரோபோஸ்பைன் அப்படின்னா என்னன்னா, நமக்கு பிதுங்கி வெளியில வந்திருக்கிற டிஸ்க், இப்ப டிஸ்க் பல்ஜா இருக்கட்டும், டிஸ்க் ப்ரொட்ரூஷனா இருக்கட்டும், இல்ல ஹெர்னியேஷனா இருக்கட்டும், டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷனா இருக்கட்டும். இப்ப இவருக்குலாம் வந்து டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன், ப்ரொட்ரூஷன் எக்ஸ்ட்ரூஷன் அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஃபர்ஸ்ட் நாங்க நார்மலா வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தோம். ஓரளவுக்கு பெயின் குறைஞ்சது. பட் அதுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து டீகம்ப்ரஷன் தெரப்பி பண்ணோம். டீகம்ப்ரஷன் தெரப்பி பண்ணதுல கம்ப்ளீட்டா நல்லாவே சரியாயிட்டாரு. நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல டீகம்ப்ரஷன் தெரப்பியும் இருக்கு, லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஷாக் வேவ் தெரப்பி இருக்கு. அட்வான்ஸ்டா இன்னைக்கு பிசியோதெரப்பில நம்ம போய் ஒரு லண்டன்லயோ இல்ல அமெரிக்காலயோ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தா என்னென்ன ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்லாம் ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே நம்ம இந்தியால சன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. கம்ப்ளீட்டாவே நம்ம இந்த பேஷண்ட்டை சரி பண்ணி கொடுத்துட்டோம். அவரோட ரிவ்யூ வருது, பாருங்க. அவரோட ரிப்போர்ட்ஸையும் நான் காமிக்கிறேன், பாருங்க. தேங்க்யூ. இது சசிகுமார் பேஷண்டோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட். எம்ஆர்ஐ லம்பர் ஸ்பைன் வித் ஹோல் ஸ்பைன் ஸ்கிரீனிங். இதுதான் அவரோட ப்ராப்ளம். அவரோட முதுகு எலும்பு எல்லாமே வந்து கொஞ்சம் தேய்மானம் இருந்தது. L4 L5 லெவல்ல டிஸ்க் பல்ஜ் இருந்தது. L5 S1 லெவல்ல டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் இருந்தது. அதோட சேர்த்து ஆனுலர் டியர் இருந்தது. இதுதான் வந்து அவர் வந்து மெயினா வந்து அவர் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னதுக்கு காரணமும், இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுனது, காலை பிடிச்சி இழுத்தது, கொஞ்ச தூரம் கூட அவரால் நல்லா நடக்க முடியாம போனதுக்கும் முக்கியமான காரணம் இதுதான். அந்த காலில் இருந்த மதமதப்பு காரணம் அந்த ஆனுலர் டியர், காலை பிடிச்சி இழுத்து காலை நடக்க முடியாம காரணம் அந்த டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் தான். அது L4 L5 லெவல்ல ஸ்பைனல் கேனலோட டயமீட்டர் வெறும் 9 mm மாத்திருச்சு. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல டீகம்ப்ரஷன் தெரப்பி, ஃபைனல் டீகம்ப்ரஷன் தெரப்பி, நம்ம ரோபோஸ்பைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் வச்சிருக்கோம். அந்த மிஷின் மூலமா அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இது கம்ப்ளீட்டா சரி பண்ணி இப்போ அவர் அந்த நோயோட அறிகுறியே எனக்கு இல்லைன்ற அளவுக்கு மாறிட்டாரு. அவர் வந்தப்போ அவரோட பயோடெசிமீட்டர் ரிப்போர்ட் வந்து அவருக்கு ஓரளவு நார்மலா தான் இருந்தது. ரைட் சைடு 14 இருந்தது, லெஃப்ட் சைடு 7. மைல்டா வந்து அவருக்கு ஒரு மதமதப்பு இருந்தது. பட் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அவருக்கு கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிடுச்சு. ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து 10 கீழே வந்துருச்சு. ரைட் சைடு 9, லெஃப்ட் சைடு 8 அளவுக்கு அவருக்கு கம்ப்ளீட் நார்மல் ஆயிடுச்சு. இந்த டீகம்ப்ரஷன் தெரப்பி மூலமா அவருக்கு ஃபுல்லாவே நல்லாவே சரியாயிடுச்சு. தேங்க்யூ. சந்தோஷ்குமார். நான் வந்து 14 வருஷம். நான் முதுகு வலினால வந்தேன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. யூடியூப் பார்த்து இங்கே வந்த பிறகு நல்லா இருக்கணும் ஆகிட்டு 11 நாள் இப்போ போகிறேன். எனக்கு பின்னங்காலில் வலியும் இடுப்பில் வலியும் வந்துருந்தேன். யூடியூப் பார்த்து இந்த சன் ஹாஸ்பிட்டல் வந்த பிறகு இங்கே வந்து பார்த்த ஒரு 11 ட்ரீட்மெண்ட்டில் நல்லா குறைஞ்சிருக்கு, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இந்த மதமதப்பு அந்த கால் வலியெல்லாம் குறைஞ்சிருக்கு. முன்னெல்லாம் 10 நிமிஷம் வந்தாலும் மதமதப்பு கால் வந்து ஒரு பக்கமாக இழுத்த மாதிரி வருங்க. இப்போ நல்லா நடக்கிறேன். அந்த டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த புதுசாக ரோபோ ஸ்பைன் ஒரு இது போட்டாங்க. அது போட்ட பிறகு நல்ல மாற்றம் தெரியுது. அந்த நோய் இல்லாத அந்த ஃபீல் நமக்கு தெரியுது. ரிலாக்ஸிங். எனக்கு கூட பார்த்த எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த ராஜா சார், கூட அழகு மீனாக சிஸ்டரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க.